வணக்கம் மெய்யன்பர்களே. இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது காளமேக புலவர் இயற்றிய ஒரு அருமையான கவியிலே ஒளிந்திருக்கும் மறைபொருள் என்ன, அதை பற்றி விளக்கமாக காண இருக்கிறோம். வாருங்கள் உள்ளே செல்வோம். இந்த பாடலின் ஆழமான கருத்தினை, விளக்கத்தினை பார்க்க இருக்கிறோம். பாடல்: ஆடாரோ பின்னையவர் அன்பரெல்லாம் பார்த்திருக்க, நீடாரூர் வீதியிலே நின்றுதான் கோடாரும் மெய்க்கே பரிமளங்கள் வீசும், தியாகேசர் கைக்கே பணமிருந்த கால். ஆடாரோ பின்னையவர் அன்பரெல்லாம் பார்த்திருக்க, நீடாரூர் வீதியிலே நின்றுதான் கோடாரும் மெய்க்கே பரிமளங்கள் வீசும், தியாகேசர் கைக்கே பணமிருந்த கால். இதுதான் கவி. இந்த கவியிலே அவர் மறைத்து வைத்திருக்கும் அந்த அற்புதமான விளக்கம் முதல் வரியிலே என்ன சொல்கிறார்? ஆடாரோ பின்னையவர் அன்பரெல்லாம் பார்த்திருக்க. இந்த ஆடாரோ என்பது நடனம். நடனம் ஆட மாட்டாரா? நடனம் என்பது இயக்கம் என்று பின்னையவர் அன்பரெல்லாம். பின்னை என்பது நமது உடலிலே இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அது பின்னால் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அன்பர் யார்? அதில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை என்று 6 ஆதாரம். 7வது நிலையில் இருக்கக்கூடிய பிரமரந்திரம் என்று சொல்லக்கூடிய தலை உச்சி, துரிய நிலை. இந்த அன்பரெல்லாம் இறைவன் அவன் இயக்கத்தை காட்ட மாட்டானா, அவன் ஆட மாட்டானா என்று இயங்குகிறார்கள், பார்த்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். எங்கே? நீடாரூர் வீதியிலே நின்றுதான். எங்கே நிற்கிறார்கள்? வீதி. அந்த வீதி என்பது அந்த இறைவன் செல்லும் பாதை. குண்டலினி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய இறைப்பொருள் செல்லக்கூடிய பாதைதான் இங்கே வீதி. நீடாரூர் என்றால் நீண்டு ஊர்ந்து செல்லும் ஊர். அதாவது சக்கரங்களிலே பொருந்தி ஊர்ந்து, சக்கரங்களிலே பொருந்தி ஊர்ந்து இந்த நீண்ட இறைப்பாதை வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலை. கோடாரும் மெய்க்கே. இந்த குண்டலினி மகாசக்தி இருக்கிறதே, அதை நாம் எழுப்ப வேண்டும். எப்படி எழுப்ப வேண்டும் என்பது கடைசி வரியில் இருக்கிறது. அதற்கு முன்னால் இங்கே சொல்லப்படுகிறது கோடாரும் மெய்க்கே. அந்த கோடு என்பது என்ன? கோடு என்பது ஒரு வளைவு. கொம்பு என்பார்கள், தலை உச்சி என்பார்கள். இந்த கோடு என்பது என்ன? கோடு என்பது தவ நிலையிலே, பிறை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த பீனியல் சுரப்பி, அந்த பீனியல் சுரப்பி தான் தவ நிலையிலே நமக்கு உதவுகிறது. இறை உறக்கத்திற்கு, அதாவது யோக நித்திரை என்பார்கள். இந்த யோக நித்திரை என்பது தவத்திலேயே நிகழக்கூடிய ஒரு உறக்கம். சாதாரண உறக்கம் நமக்கு தேவை, ஆனால் அதைவிட உயர்ந்தது இந்த யோக நித்திரை. நித்திரை என்பது தன் உடலை மறப்பது. யோக நித்திரை என்பது தன் உடலை மறந்து இறைவனோடு இணைவது. இந்த இறைவனோடு இணையும் நிலைக்கு உதவுவதுதான் இங்கே இந்த கோடு. கோடாரும் என்பது, இந்த கோடு என்பது பிறைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி. இந்த பீனியல் சுரப்பி தான் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு இணைக்கும் பாலமாக இருக்கிறது.
தவ ஏற்றும்போது இந்த சுரப்பி அழகாக சுரக்கிறது, சக்கரங்கள் இயங்குகிறது. அந்த சக்கரங்கள் இயங்கும்போது இந்த பீனியல் சுரப்பி சுரக்கிறது. இதுதான் இங்கே விழுந்திருக்கும் ஒரு மறைப்பொருள். மெய்க்கே பரிமளங்கள் வீசும் தியாகேசர். இந்த நிலையிலே குண்டலினி மகாசக்தி எழுந்து சக்கரங்கள் சுழன்று நெற்றி புருவத்திலே ஆக்கினை இயங்கும்போது அங்கே ஒளியாக நடனமாடும் நிலை வரும்போது தலை உச்சியிலே 1000 இதழ் தாமரை மலர்கிறது. மலரும்போது அங்கே சுரப்பது ஒரு தேன், அதுதான் பரிமளம். பரிமளம் என்பது இங்கே நிறை தேம் என்ற பொருள் இருக்கிறது. இந்த நிறை தேம் என்பது தேன். தேன் என்பது தவத்தின் உச்சநிலையிலே நிகழக்கூடிய அற்புதமான அமுதம் சுரக்கும் நிலை. இந்த அமுதம் சுரக்கும் நிலை வந்துவிட்டால் இந்த மனித உடலுக்கு தாவரங்கள் எப்படி பச்சையம் தயாரிக்கிறதோ அதுபோல தன்னைத்தானே தன் உடம்பு இந்த உடலுக்கு தேவையான சக்தி அனைத்தையும் பெற்றுவிடுகிறது அமுதம் சுரப்பதின் வழியாக. இதைத்தான் பல ஞானிகளும் முனிவர்களும் உண்டு மகிழ்ந்தார்கள் என்பதாக கூறுகிறார்கள். அந்த நிலை எப்படி வர வேண்டும் என்றால், தியாகேசர் கைக்கே பணம் இருந்த கால். இங்கே தியாகேசர் என்பது, தியாகம் என்பது இங்கே துறந்த நிலை. அந்த துறந்த நிலை, பற்றற்ற நிலை, பெரும் நிலை என்பது இறைநிலை. அந்த இறைநிலைக்கு நாம் செல்ல வேண்டும், இறைவனோடு இணைய வேண்டும். இறைவனை காண வேண்டும் என்றால், அதாவது முழுமுதற் பொருளாக ஒன்று இருக்கிறது. அந்த முழுமுதற் பொருள் வழியாகத்தான் இதை நாம் பார்க்க முடியும். அந்த முழுமுதற் பொருள் சுவாசம். அங்கேதான் சொல்கிறார், பணம் இருந்த கால். கால் என்பது காற்று, பணம் என்பது பாம்பு. இந்த பணம் இருந்த கால் என்பது இந்த காற்றின் வழியாக, சுவாசத்தின் வழியாக, சுவாசத்தை மாற்றி இயக்குவதன் வழியாக இந்த பணம் என்கின்ற மூலாதார சக்கரத்திலே வாங்கிக் கொண்டிருக்கும் பாம்பினை எழுப்ப முடியும். இந்த சுவாச மாற்றம் வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்வார்கள் ஞான மார்க்கத்திலே. இந்த வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த சுவாசத்தை மாற்றும்போது பணம் என்கின்ற குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெறுகிறது. அப்படி எழுச்சி பெற்று செல்லும்போது அந்த கை என்பது இங்கே நாசி. நாசி வழியாக இந்த சுவாசத்தை மாற்றி இயக்கும்போது அங்குதான் முதல் வரியிலே கடைசி வரி கால், முதல் வரி ஆடாரோ. எனவே இந்த சுவாசத்தின் வழியாக இறை நடனத்தை, சக்கரத்தின் வழியாக நெற்றி புருவத்திலே இயங்கும் அந்த இயக்கத்தை, இறை நடனத்தை கண்டு தலை உச்சியிலே 1000 இதழ் தாமரை விரிக்கப்பட்டு தேன் சுரக்கப்பட்டு அமுத நிலையிலே ஆனந்த நிலையை அடையலாம் என்றுதான் இங்கே கூறுகிறார். விளக்கம் புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.